நம்ம சேனல்ல தான் பல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி பேசியிருந்தாலும் நியூசிலாந்துல வச்சு ஒன் ஆஃப் த கோட்டட் ஃபாஸ்ட் பவுலர்னா அது டிம் சவுதி தாங்க. எனக்கு டிம் சவுதின் பேர் கேட்டாலே முத வருது அவரோட அவுட் ஸ்விங்கர்ஸ் தாங்க. அப்படியே லட்டு மாதிரி இருக்கும், அப்படியே நிப் பேக் அடிச்சு கீப்பர் கையில போய் விழும். மனுஷன் ஃபர்ஸ்ட் போல தெரியுறாருனா 2008 அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல தான் அங்க போய் சிங்கு செகண்ட் ஸ்வீப் பண்ணி மேன் ஆஃப் த டோர்னமெண்டா மாறுறாப்ல. அதை பார்த்த நியூசிலாந்து டீம் அதே வருஷம் தம்பி நல்லா போடுறப்பா அப்படின்னு டீம்ல எடுத்து போற டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல 77 அடிச்சது மட்டும் இல்லாம 5 எடுக்கிறாப்ல. 2011 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ஸ்ல பினிஷ் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆளு தான். 18 விக்கெட் வெறும் ஆவரேஜ் 17 வச்சு எடுத்திருக்காப்ல. 2015 வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் கொண்டு வரதுக்கு மெக்குலம் எவ்வளவு பெரிய காரணமோ அதே மாதிரி தாங்க டிம் சவுதி பவுலிங்ல எல்லா ஃபார்மேட் ஆஃப் கேம்ஸ்லயும் ஒன் ஆஃப் த கோட்டட் பவுலருங்க. டெஸ்ட்ல 391 விக்கெட், ஓடிஐல 221 விக்கெட், T20ல 164 விக்கெட். இப்போ இவர மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ் பாக்குறதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க. பல இன்ஜுரிஸ் வந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி பயங்கரமா ஆடி இருக்காப்ல. கடைசியில் அவரோட கேரியர் தன்னோட 35வது வயசுல முடிக்கிறாப்லங்க. உங்களுக்கு டிம் சவுதி பிடிக்கணும் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.